தொல்லை கொடுத்தவர்கள் நிறைய பேர்கள் இருந்தார்கள். எலீக்கு சதுருக்க பிமாய கூலூன், அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் சொல்வது உம்முடைய உள்ளத்தை மிக பாதிக்கிறது, ரொம்ப கஷ்டத்தை சிரமத்தை தருகிறான். அவன் அவ்வளவு மோசமாக நையாண்டி செய்வது, கிண்டல் பண்ணுவது, நக்கல் பண்ணுவது என்று ஏராளமானவைகளை அவன் செய்திருக்கிறான். இருந்தாலும் அந்த மக்களும் நல்வழியில் வர வேண்டும். என்னை இவ்வளவு மோசமாக திட்டினான், பைத்தியக்காரன் என்றான், சூனியக்காரன் என்று சொன்னான், என்னென்னமோ வார்த்தைகளை சொல்லி என் மனதை புண்படுத்தினாலும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் என்ன செய்யவில்லை, அதுக்கெல்லாம் மனம் கலங்கவில்லை. அவர்களும் திருந்த வேண்டும். அதில் நபிகளாருடைய காலத்தில் இருந்தவர்கள் இணை வைப்பவர்கள் இருந்தாங்க, யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. இந்த முக்கியமான இந்த சமூகத்துக்கு மத்தியில் மூமின்களுக்கு மிக கடுமையான கோபத்தை சேர்த்தவர்கள் யார் என்றால் யூதர்கள் தான். திருக்குரான் நமக்கு சொல்கிறல, தஜிதன்ன அசத்தன் நாசி அதாவத்தன் இல்லதீன ஆமனு அல் யஹூத். மூமின்களுக்கு கடும் விரோதம் உள்ளவர்களாக நீ யூதரை பார்ப்பீர். அதுக்கு பிறகு தான் மற்றவன் அல்லாஹ் சொல்கிறான். ஃபர்ஸ்ட் யூதர்கள் தான். நபிகளாருக்கு பெரும் தொல்லைகளை தந்தவர்கள் அந்த யூதர்கள் தான். அவ்வளவு கடும் போக்குள்ள அந்த யூதர்களை ஓரமாக வைத்துவிட்டு அவர்கள் அல்லாதவர்களுக்கு மட்டும் நபிகளார் தாவா பணி செய்யவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களையும் ஓரிரை கொள்கையின் பக்கம் வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறார்கள். பலர்கள் யூதர்கள் என்று இஸ்லாத்தை